Hello, 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 hello. Hello, hello, hello. Check, check. Hello, 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 hello. Check. Hello, 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 hello. ஸ்டீபா மைக் ஆன் பண்ணிவிட்டு. ஸ்ரீலங்கா டீம் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் இங்க வந்துருங்க. ஸ்ரீலங்கா டீம் கேப்டன் விஷால்ண்ணா. ஓகே, மைக்குக்கான ஆக்சஸ் கிடச்சிருச்சு. Hello, hello. Check. ஓகே 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 ஓகே. ஸ்ரீலங்கா டீம் கேப்டன். இல்ல ஸ்ரீலங்கா டீம் இருக்கா இல்லையா? 10 வாட்டி அலௌன்ஸ் பண்ணிட்டேன்டா. 11வது வாட்டி. ஓகே, அடுத்த பால். நல்ல ஒரு ரிவேர்ஸ்ல கேட்சா இல்ல, நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. ஸோ 2 ரன் இல்ல, 1 ரன் மட்டும்தான். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட் அங்க. The end of 4 overs, 35 runs. Loss of 1 wicket. அயர்லாந்து ஸ்ரீலங்கா டீம் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் இங்க வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. என்னதுபா ஸ்கோரா? 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆமா 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. The 3 overs match. 35, loss of 1. End of 3. தண்ணி வந்துட்டு இருக்கு. Hello, hello. ஓகே, ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. Hello, hello. 35 ரன். ஸோ 4th ஓவர் போட ஸோ 4th ஓவர் போட அணியின் கேப்டன் கண்ணா, ஸ்ட்ரைக்ல ஜீவா. மூணு பேர் வெளியே இருக்கலாம் பவர் பிளே. 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்.
So very good morning to all and welcome to OMR Premier League, season number 2. 3. Okay. Okay, Kanna to Jiva. Deadly combination இது. அருமையான ஒரு யார்க்கர் அவர் மிஸ் ஃபீல்டிங் அங்க. ஜான்சன் ஸ்டேஜுக்கு வந்துரு. It's a super shot. It's the best of offside சூப்பரான ஒரு கவர் டிரைவ்ஸ். ஸோ பவுண்டரிக்கான சான்சஸ் இல்லை. ஒரு நல்ல எஃபோர்ட் போடுறாங்க ஃபீல்டர்ஸ் இந்த மார்னிங். ஆல்ரெடி நல்ல ஸ்கோர் வந்திருக்கு போர்டில். 3 ஓவருக்கு 35 ஒரு ஸ்ட்ராங் டோட்டல் ஆட் பண்ணியிருக்காங்க. டீம் அயர்லாண்ட் நெதர்லாண்டா. ஓகே, ஒரு 8-8:30 மணி ஆகும்னு நினைக்கிறேன் கண்ணு நல்லா முழுசாக திறக்கிறதுக்கு. ஷாட் அகைன். சூப்பர் எஃபோர்ட், எக்ஸ்ட்ரானரி. ஒரு சின்ன டிலே, ஒரு செகண்ட் டிலே ஒரு ரன் கொடுக்கும், அதை கட் பண்ணாங்க. அருமையான ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் டீம் இங்கிலாந்து. அகைன் கண்ணா டு ஜீவா. It's a quick one. Call wide. சூப்பர் டெலிவரிஸ். நல்ல ஒரு ஐடியா இருந்தது இந்த பாலில். ஸ்விட்ச் இட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிகியூஷன் கண்ணாகிட்டேருந்து அகைன்ஸ்ட் ஜீவா. 2 ஸ்டார் பிளேயர்ஸ் ஓஎம்ஆர்லேருந்து, 2 well-known players. நல்ல ஒரு பிளே. சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங். இது பவுண்டரி 4. சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங்னால 4 ரன் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் ஜீவா அவர்கிட்ட இருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பீஸா அவர் மட்டும்தான் வந்து பவுண்டரிஸ் போயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து அவங்க டீமுக்கான பவுண்டரிஸை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டீம் கேப்டன்கிட்ட இருந்து கரெக்ட் பால். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவரில் 44. ஸோ இது நல்ல ஒரு ஸ்கோர். இன்னும் 2 ஓவர் இருக்கு. ஸோ கொஞ்சம் மேட்ச்சை ஸ்லோ பண்ண வேணாம். டக்குன்னு அடுத்த ஓவருக்கு டக்குன்னு இது பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. பவுலர் ட்ரில்லண்ணா. ஸோ ஸ்ட்ரைக்கில் நெதர்லாந்து கேப்டன் இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. அயர்லாந்து கேப்டன், சாரி. லோகேஷ். நல்ல ஒரு ட்ரை. ஒரு ரன். ஸோ நல்ல ஒரு பால். So second ball from Drilla. So discussion எது வேணா கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க.
கொஞ்சம் டிலே பண்ண வேணாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டீம். அயர்லாந்து அவங்க டிஷர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கேப்டன் உதய், தேங்க்ஸ் மதன் அண்ணா. ஸோ ஆல் த பெஸ்ட் டீம் அயர்லாந்து. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா கேப்டன் சன்சின்னா. ஆல் த பெஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா கேப்டன் சன்சின்னா, all the best for your matches and everything. மதனண்ணா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ 2 டீம் கேப்டன் ஜெர்சி போட்டு இங்கே வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். ஸோ அங்கே மேட்ச் ஏறி வந்து கேட்சா மாறுமா? இல்லைங்க, கேட்ச் இல்லை. கேட்ச் 2 ரன்னுக்கான வாய்ப்பும் இல்லை, 1 ரன் தான். ஒரு நல்ல அருமையான பால் ஃப்ரம் டில்லனட் இருந்து. ஆஹா, அருமையான பால், சூப்பரா போட்டிருக்காருங்க. 1 ரன் தான் இங்க. 2 ரன் அவுட் ஆன வாய்ப்பு இல்ல. சின்னதா இங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால 2 ரன் மாறி இருக்கு. நல்ல பால், ஆனா சூப்பரா போட்டிருந்தாங்க அந்த பால். ஆஹா, வான வேடிக்கை 1. இது 6 ரன். ஸோ ஃப்ரம் ஜீவா ஒரு பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 இது. ஸோ ஆர்கனைசர் டீம்ல இருந்து கொஞ்சம் பால் எடுக்க கொஞ்சம் அங்கே போயிடுங்க. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 55. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 55. நல்ல ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஸோ ஒரு ஓவருக்கும் நடுவில் டிஸ்கஷன் எதுவும் தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கு, 3 ஓவர் முடியும் போது நீங்கள் டைம் அவுட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பவுலர் நேம் கிஷோர். லாஸ்ட் ஒரு முதல் பால்ல கேட்சா? நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் ஆனந்த். அருமையான ஒரு ஃபீல்டிங் அவர்கிட்ட இருந்து. நல்ல ஒரு கேட்ச், நல்லா வெயிட் பண்ணி கரெக்டா சூப்பரா பிடிச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டொமேட்டோ. ஸோ பேட்ஸ்மேன் தக்காளி என்கின்ற விஜய். ஆஹா, ரிவேஸ் போட பார்த்தாரு, ஆனா இல்லை. இங்க என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் பாலே தன்னோட விக்கெட்டை எடுக்க விடுறாப்ல விஜய். டொமேட்டோ, இது ஒரு ரன் அவுட். வந்தான் சென்றான். அடுத்து ரிப்பீட் ஆகுமா? அடுத்த மேட்ச்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தீபக். ஸோ லாஸ்ட் ஓவர் இது. ஸோ 8க்கு போக ட்ரை பண்றாங்க. வந்தான் சென்றான் ரிப்பீட். டொமேட்டோ, தீபக். ஸ்ட்ரைக்ல ஜீவா, ஸ்ட்ரைக்ல தீபக். பவுலர் கிஷோர். லாஸ்ட் ஓவர்ல வான வேடிக்கை ஏதாவது நடக்குமா?
டிலே பண்ண வேணாம். ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டான்ஸ். ஆஹா, அடுத்த 6 இருக்கு இந்த ஓவர்ல, இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பால் ஆர்கனைசர் டீம்ல இருந்து யாரா பால் கொஞ்சம் டக்குன்னு போங்க. ஜான்சன், டமால் டிமில், நீ இந்த மாதிரி ஓடி போனேன்னு தெரிஞ்சு நாளைக்கு போய்டுன்னு நினைக்கிறேன். ஜான்சன், ஒரு நல்ல ஒரு ஷாட் ஜீவா அவர்கிட்ட இருந்து. இந்த ஓவர்ல இன்னும் 3 பால் இருக்கு. 3 பால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த இன்னிங்ஸ்ல இருக்குங்க வானவேடிக்கை நிறையவே இருக்கு, எதிர்பார்க்கலாம். ஜான்சன், நீங்க எப்படி பால் இன்னைக்கு எடுத்துருவீங்களா? கார்த்தினா, கொஞ்சம் இந்த ஆஃப் சைடில் ஒரு 2 பேர் நிற்க வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் பால் எடுக்கிறதுக்கு. மேட்ச் டிலே ஆகுது, பால் இருந்தாலே டிலே ஆகுது. கார்த்தினா, பிஆர்பி கார்த்திக், ஒரு ஆஃப் சைடில் ஒரு 2 பேர் கொஞ்சம் ரெடியாக நிற்க வச்சிருங்களேன். பால் இப்போதான் எடுக்க போயிருக்காங்க, அது உள்ளே போயிருக்காங்க. ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேட்ச் ஸ்டாப் ஆகுது பாருங்க. இது வரைக்கும் ஸ்கோர் 61. இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஓவரில். பால் வந்து விட்டது. ஃப்ரம் ஜீவா நாய்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் இன்னும் 3 பால்ல. ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரம் நின்றுங்க. லாஸ்ட் ஓவர். ஆஹா, மறுபடியும் 4க்கான வாய்ப்பா இல்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங், 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 நல்ல ஒரு ட்ரை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால். கிஷோர் சூப்பரா போட்டிருக்காரு, போன பால் சூப்பரா போட்டிருந்தாரு. என்ன ஸ்டான்ஸ் பா. ஆஹா, ஒரு மிஸ். ஒரு ரன் கூட இல்ல. நானே பாத்துக்கிறேன் இருக்காப்ல. ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு இது வரைக்கும். OMR பிரீமியர் லீக் சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். டமால் 6. நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் ஜீவா. சூப்பர் அண்ணா, நல்ல ஒரு பேட்டிங். ஸ்கோர் 69. 6 ஓவருக்கு 69. டார்கெட் 70. நல்ல ஒரு ஸ்கோர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்கு இது வரைக்கும். கிரேட் பேட்டிங்னா. 70 இன் சொல்லிட்டேண்ணா, சாரிப்பா. டி இன் இல்ல, டி 70. ஓகே, கிரேட் பேட்டிங் ஃப்ரம் ஜீவா அவர்கிட்ட இருந்தானா. நல்ல ஒரு பேட்டிங், நல்லா யூஸ் பண்ணி ஆனாங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டிங் டக்குன்னு உள்ள வந்துருங்க. ஆர்கனைசர் கொஞ்சம் ஏதோ உள்ள சொல்றாங்க பாருங்க, ஏதோ கிளீன் பண்ணுமா. நெக்ஸ்ட் இங்கிலாந்து டீம் எதிர்பார்க்குறோம் வானவேடிக்கைகள். ஸோ பிஆர்பி கார்த்தியனா, இன்னும் ரெக்வஸ்ட், கொஞ்சம் அவுட் சைடில் கொஞ்சம் எல்லாரும் நிற்க வச்சுக்கோங்க. பால் வெளியே போயிடுச்சுன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு. ஸோ பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க கண்ணா அண்ட் ஸோ பேட்டிங் டீம் உங்களோட 12th மேன் கொஞ்சம் இங்கே யாராவது அனுப்பிவிடுங்க.
6 ஓவருக்கு 70 ரன் ஆடணும். So batsman Kanna and Sinu. உசுப்பி விட்டேன் தீனே. Bowler Jivana, first bowling. அம்பையர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேங்க. குட்டி ஓலை. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காங்க. ரிசல்ட் 6. சாரி வெயிட் பண்ணுங்க. 6 அம்பையர் கால். இருங்க நான் எனக்கு இங்க இருந்து பார்க்க பிடிச்சது. அம்பையரோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துருவோம். உள்ள போயிடுச்சுன்னா ஏதோ சொல்றாங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் த அம்பையர் கால். அது அங்க பின்னாடி அது உள்ள போயிடுச்சுன்னா ஏதோ 2 சொல்றாங்க. என்ன ரன் ப்ரோ அம்பையர்? கொடிக்கு இந்த பக்கம் போனாதான் 6 அம்பா. டிஸ்கஷன் அங்க ஆர்குமெண்ட் எதுவுமே வேணாம். அம்பையர் கொடுப்பாங்க. 6 ரன் அம்பையரோட கால். 6ன்னு வந்திருக்கு. ஸோ நத்திங் ஆர்குமெண்ட். அங்க கொடிக்கு இந்த பக்கம் வந்த 6, கொடிக்கு அந்த பக்கம் போனா 2. 6 2 6 2 12. அடுத்த பால் மறுபடியும் 6 இல்லை என்ன நடக்கும்? ஸோ அங்கே ஆர்குமெண்ட் வேணாம். யுவராஜா நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு டமால்னு முடிச்சு விடுங்க. நான் ஆர்குமெண்ட் அங்கே எதுவுமே வேணாம். மறுபடியும் ஒரு ஆர்கனைசர் இருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னன்றதை கேட்டுருவோம். அது ரிசல்ட் கொடிக்கு எந்த பக்கம் போயிடுச்சுன்றதை பார்க்கணும். லெக் அம்பையர் கிளியராக தெரியும். ஆனால் இந்த டைமுக்கு நம்ம 2வது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ லெக் அம்பையரோட சின்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஆனால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இது, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பாலே திரும்பி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாலோட ரிசல்ட் அம்பையர் கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாலோட ரிசல்ட் 6. ஓகே, நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே திரும்பி அடிச்சிருக்காரு ஃப்ரம் கண்ணா. ஸோ கொஞ்சம் ஃபீல்டிங் டக்குன்னு நின்றுங்க. செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க 2 ரன்னா, 2 ரன்னுக்கான ஓட்டம். இங்க 2 ரன்னு. நல்ல ஒரு ரன்னிங்க. சூப்பர். நல்லா போட்டுட்டு இருக்காங்க பவுலிங்கும் இந்த பால். உள்ள எந்த டிஸ்கஷன் எதுவாக இருந்தாலும் கேப்டன் மட்டும் பேசிக்கோங்க. வேற யாருமே அம்பையர் கிட்ட போக வேண்டியதில்லை. ஸோ உங்களோட ஃபேர் பிளே பாயிண்ட்ஸில் ஆட் அப் ஆகுது எல்லாமே. நல்ல ஒரு ஃபீல்டிங். டாட் பால் சூப்பராக போட்டிருக்காங்க பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த 2 பாலுமே நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. அம்பையர் கால் வைட். No more arguments. Umpire decisions are final. Again wide.
ஸோ நெக்ஸ்ட் பால். ஆஹா, தூக்கி அடிச்சது. 3 ஃபீல்டர் ஓடி வராங்க. என்ன ரிசல்ட்னு பார்த்தோம்னா பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன். நல்ல ஒரு ரன்னிங். சூப்பரா பால் போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, அவுட். சூப்பரான ஒரு பால். நல்ல ஒரு விக்கெட். ஸோ நல்ல ஒரு பால் போட்டிருக்காங்க அவங்க அணிக்காக ஜீவா. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 6 போயிச்சிருந்தாலும் அதே ஓவரில் வந்து அதே பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க டீம் அணியின் நட்சத்திரம் கேப்டன் நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க. ஸோ அவங்க அணிக்கான அடுத்த பேட்ஸ்மேன் ஐகான் ட்ரில் அண்ணாட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்டா. மதுர வீரன் தானே அவனை உதிப்பி விட்ட வீணே இனி விசில் பறக்கும் தானே.
அடுத்த பால் டாட் பால், ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, சின்ன ஒரு ஓவர் த்ரோ. மூணு ஓவர் முடியில் அணியின் எண்ணிக்கை 23. 2 விக்கெட். இது வரைக்கும் 3 வைடு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் 3 வைடு போட்டிருக்காங்க. Next match, Sri Lanka and Ireland. So toss. Hi Kali, how are you? Okay. Next match kana toss. Aha. It's the call. Toss won by Sri Lanka. Toss won by Sri Lanka. Choose to bowl first. Karthik irukku. Okay, break over. Umpire konjam ellarum சீக்கிரம் நிக்க வச்சிருங்க. Thank you. ஸோ அங்கே பின்னாடி உள்ள ஷெட்யூலில் உட்காந்துட்டு யாரும் உள்ளே இருக்க வேணாம். எல்லாரும் அப்படியே இந்த பக்கம் பவுண்டரியில் எனக்கு வெளியே வந்துருங்க. அங்கே லாஸ்ட்டில் இருக்கிற யாருமே அங்கே இருக்க வேணாம். எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க வெளியே. தேங்க்யூ. அங்கே உள்ள யாருமே இருக்க வேணாம். கொஞ்சம் எல்லாரும் இந்த பக்கம் வெளியே வந்துருங்க. Fourth over, Wig. விக்கெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் கேட்ச். ஸோ விக் சூப்பரா போட்டு குணாவோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலை சூப்பரா போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் செகண்ட் ஹாஃப் சூப்பரா அழகா ஃபீல்டிங் செட் பண்ணி அழகா பவுலிங் கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வீரா. வீரா கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. ஸோ மேட்ச் அப்படியே ஒரு சைட் மாறுது. விக்கெட் லைனாக விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க்ன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே, பேட்ஸ்மேன் ரெடி, பவுலர். ஸோ விக் வாஸ் வீரா. ஃபர்ஸ்ட் பாலே ஐயோ ஒரு கேட்சுக்கான டிராப். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவுட். ஓ சூப்பரான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா, இந்த பால் அழகா சூப்பரா போட்டாருங்க. போட்டு அழகா அப்படியே நிப்பாட்டி கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரன் அவுட்ல தூக்கியிருக்காங்க வீராவை. வந்தார் சென்றார். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் கேமை ஃபோக்கஸ் பண்ணி ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்சே கொஞ்சம் முக்கியமாக ஆடினவங்க, மைண்டு போட்டு ஆடுற மாதிரி தெரியல கேம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் நேம் உங்களோட 12th மேன் 2 பேர், 2 டீமோட 12th மேன் இருக்காங்க. டீம் பிளேயரோட நேம் தெரில, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தினேஷ் நான் ஸ்ட்ரைக்கில், தினேஷ் ஸ்ட்ரைக்கில், ட்ரில்லண்ணா. ஆஹா ஒரு அப்பீல் அங்க விக்கெட்டுக்கு. பட் அம்பையர் கால் நாட் அவுட். சூப்பரா போட்டிருக்காருங்க. போன பாலும் சரி இந்த பாலும் சரி அருமையா போட்டிருக்காரு விக்கி.
ஸோ ஒரு டாட் பால் விட இங்கே ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும். 47 ரன் ஆடணுங்க 15 பாலுக்கு. ஆஹா ஆஃப்ல அவர் நல்ல ஃபீல்டிங், ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்ல, ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க ஆஃப்ஸ்ல க்ளோஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் டீம் ரெடியா இருந்துக்கோங்க. 4th ஓவர் விக்கு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இது வரைக்கும். தூக்கி அடிச்சது, பின்னாடி ஃபீல்டர் யாரும் இல்ல, பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல, 2 ஃபீல்டர் ஓடி வந்து அழகா பிடிச்சி நிப்பாட்டி இருக்காங்க. சரி நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்டிங்க. நெதர்லாந்து ஆனந்த் ப்ரோ எப்போ வருவீங்க? வெயிட்டிங் ஃபார் உங்க பேட்டிங். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. சாரி இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. இல்லை தெளிவாக இருக்கீங்களான்னு பார்த்து எல்லாருமே. நான் தெளிவாக இருக்கிறேன். உள்ள எல்லாரும் தூங்காமல் இருக்கிறீங்களா? மேட்ச் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கோர் 26. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட் விழுந்திருக்குங்க இது வரைக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா பவுலிங் டீம்ல வந்து 3 எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் இல்லைனா நான் ஸ்ட்ரைக்ல கிஷோர், தீபக் பவுலர். ஃபர்ஸ்ட் பால் அரைக்குழியா போட்ட பால், நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். டாட் பால் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். 11 பாலுக்கு 44 ரன் ஆடணும். இட்ஸ் a டெட் பால். இந்த மேட்சோட இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் டெட் பால் இதுதான். எல்லாத்துக்கும் நாங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். இட்ஸ் a wide. இது வரைக்கும் நல்லா போட்டு இருந்த ஒரு பவுலிங் எஃபெக்ட்ல இப்போ சின்னதாக ஒரு தடுமாற்றம் ஆயிட்டு மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட். மேட்ச் இருக்குங்க இப்போ கூட இருக்கு, ஆடலாம். 11 பாலுக்கு 43 ரன்னுனா ஆடலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? அம்பேர் கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க, டைம் இல்லை நமக்கு. லெக் சைடில் அடிச்ச பந்து 1 ரன் மட்டும்தான். ஸோ கிஷோர் அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கார். இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த உடனே ஸ்ரீலங்கா டீம் ரெடியாக இருந்துக்கோங்க. உங்கள் டீம் குரூப் மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்ச உடனே கிரவுண்டில் வந்துருங்க, ஃபீல்டிங் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ கிஷோரோட ஃபர்ஸ்ட் பால் எல்லாம் வானவேடிக்கையாக காட்டணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்லை என்ன பண்ண போறாரு இது அம்பையர் என்ன கொடுப்பீங்க? டெட் பால். கார்த்தி அண்ணா கொஞ்சம் கிரவுண்டுக்கு டக்குன்னு உள்ளவாங்க. என்ன ஒரு டிஸ்கஷன் போகுது? யுவராஜ் அண்ணா ஸோ இது இப்போ நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சீசனில் அந்த பவுலர் வந்து பால் போட முடியாது. ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லுறதுனால இந்த சீசனில் அவர் பவுலிங் போட முடியாது.
கேப்டன் மட்டும் கொஞ்சம் இங்கே வந்து பேசிக்கோங்க, என்னன்னு கேட்டுக்கோங்க. கேப்டன் மட்டும் கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, கொஞ்சம் எல்லாம் உள்ளே போயிடுங்க, டிலே பண்ணாதீங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க உள்ள. ஸோ மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. ஒரே நிமிஷம். ஜீவாண்ணா, கேப்டன் மட்டும் கொஞ்சம் இங்கே வந்துருங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் உங்களோட ஃபீல்டிங் செட்டப்ல இருந்துக்கோங்க. ஆர்குமெண்ட் எதுவும் வேணாம். ஸோ கேப்டன் மட்டும் கொஞ்சம் அங்கே இருந்துங்க, மற்ற எல்லாரும் கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க.
தேவையில்லாமல் டிஸ்கஷன் வேணாம். இங்கே ஃபஸ்ட்டு மேட்சே டிஸ்கஷன் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு ஆர்குமெண்ட் தேவையில்லை. இந்த ஃபீல்டிங் சீக்கிரம் நின்றுங்க. மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. சூழ ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். என்னண்ணா? ஓகே, இங்கே ஆர்கனைசர் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவர் வந்து ஒரு பிளேயர் வந்து பவுலிங் போட முடியாதுன்னு சொன்ன பிளேயர் வந்து இந்த சீசன் வந்து பவுலிங் போடக்கூடாது. ஸோ அவர் இன்ஜுரின்னு சொன்னதுனால அது சொல்லிருக்காங்க. சின்ன அப்டேட், எல்லா டீமும் நோட் பண்ணிக்கோங்க இதை. தேங்க்யூ. ஓகே, அம்பையர் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ரன்னா மாறி இருக்குது. கரெக்ட் பால். ஆஹா, ஒரு ரன், 2 ரன்னுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு ரன் மட்டுமே. So சுரேஷ் So wide. இது ஒரு அகலப்பந்து. ஆஹா, நல்ல ஒரு ட்ரை பட் டாட் பால். சூப்பரா போட்டிருக்கார் சுரேஷ். ஆஹா, கேட்சா இல்ல. 6 லெக் சைடுல ஃபர்ஸ்ட் ஆச்சு 6. 6. ஸ்கோர் 37. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட். ஓவர். 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 37. 5 விக்கெட் இழப்பின்றி
லெக் சைடில் ஃபர்ஸ்ட் அச்சா 6 கிஷோர் இங்கிலாந்து. கடைசி ஓவர் 6 பந்துகளில் 33 அடித்தால் வெற்றி. ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிருக்கிறது பந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங்க, ஒரு ரன் தான். கிஷோர் நல்ல ஒரு ஃபீல்டிங்க, ஒரு ரன் தான். சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க ஜீவா. ஸோ ஜீவா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இந்த லாஸ்ட் ஓவர் பவுலிங் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. ஆஹா, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. நாட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வந்துருங்க. ஆஹா, நல்ல ஒரு பால். ஸோ விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனந்த் அண்ணா. இப்போ பாருங்க இன்னும் எத்தனை பால் மாமா இருக்கு இந்த ஓவரில்? 2 பால், 4 பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனந்தண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்கண்ணா. ஆஹா, ரிவேஸ் திரும்பின பால், டாட் பால். ஆனந்தண்ணா வந்து காத்து எந்த பக்கம் இருந்தாலும் எந்த டிசைனில் அடித்தாலும் பால் வந்து 6க்கு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு ரன். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முடியுது. ஸ்கோர் 40. ஸோ 42. 6 ஓவருக்கு 42 ரன் ஆடிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நெதர்லாந்து வின் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் டீம். ஸோ தொடக்கமே ஒரு நல்ல தொடக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து கொஞ்சம் கிட்ட வந்து தான் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த மேட்ச் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா ஃபீல்டிங் ரெடி ஆகிட்டாங்க. அயர்லாந்து பேட்டிங் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. யுவராஜ் அண்ணா